வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மகளிருக்காக. பெண்களுக்கான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தர நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா டாக்டர் செக்மெண்ட், ஹேண்ட்கிராஃப்ட் செக்மெண்ட், பியூட்டி செக்மெண்ட் மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் பெண் அழகு. பொதுவாக பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பிஸி ஸ்கெடியூல்ல பெண்கள் வந்து தன்னோட அழகை வந்து ப்ராப்பரா பராமரிக்க முடியல. அப்படிப்பட்ட பெண்களுக்கு அழகான குறிப்புகள் தர செக்மெண்ட் தான் இந்த செக்மெண்ட். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பெண் அழகு செக்மெண்ட்ல பெண்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான குறிப்புகள் தர நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வடபழனி கேரன் கேர் அரோமா தெரபி சென்டரோட எம்டி இருக்காங்க மிஸ்ஸஸ் கீதா அசோக். வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு நம்ம லேடிஸ்க்காக என்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான குறிப்பு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு ஒரு நல்ல ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட், ஸ்கின் பாலிஷிங். ஸ்கின் பாலிஷிங்கா? ஆமா. யூசுவலா நிறைய விஷயங்கள் வந்து பாலிஷ் பண்றது கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம், நாளடைவில் செஞ்சும் பார்த்திருக்கோம். பட் ஸ்கின் பாலிஷிங்ன்றது வந்து ரொம்ப ஒரு புது வார்த்தையா இருக்குது. சோ இது எதுக்காக? ஏன்னா நிறைய மீடியால பாக்குறோம், மேகசின்ஸ்ல பாக்குறோம், ஒரு நல்ல க்ளோயிங் ஸ்கின், ஒரு சாஃப்ட் அண்ட் சப்பிள் ஸ்கின் எனக்கு வேணும், நான் மட்டும் ஏன் ஷைனிங்கா இல்ல அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து நிறைய பேருக்கு உண்டு. இன்னொரு பெரிய காம்ப்ளெக்ஸ் என்ன உண்டுன்னா, நான் ரொம்ப ஃபேரா இல்ல, நான் ரொம்ப மீடியமா இருக்கேன், கருப்பா இருக்கேன். பட் என்ன கலர் உங்களுக்கு இருந்தாலும் ஸ்கின் வந்து ஒரு பாலிஷ்டு ஸ்கின்னா இருந்தால் அந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்கின் பாலிஷிங் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரொஃபஷனலாக தான் பண்ணுறதுங்கிறது இல்லை. வீட்டில் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ரெகுலராக பேம்பர் பண்ணுறீங்க, ஒரு பீரியாடிக்கலாக அதை வந்து டெட் செல்ஸ் எல்லாம் ஷட் அவுட் பண்ணி அதை ப்ராப்பர் கிளென்ஸ் பண்ணி அதை டோன் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராப்பர் மாய்ஸ்சரைசிங் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெய்லி ஒரு மேண்டேட்ரியாக ஒரு ரெஜிம் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சுகந்தி மேம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கின் பாலிஷிங் கொடுக்கறதுக்கு முதல்ல இந்த ஒரு அப்ரைடரால் ஸ்கின்ல வந்து டீப்பாக செட்டில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை வந்து முதல்ல எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறேன். இப்போ இந்த டெட் செல்ஸை ஏன் நம்ம வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன கேட்பாங்க. இப்போ நாங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறது இல்லையா, வீட்டில் வந்து சோப் போட்டு முகம் கழுவுறோம், ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை கழுவுறோம். ஆக்சுவலாக சோப் இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெகுலர் கிளென்சிங் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியலாக மேலே இருக்கக்கூடிய அழுக்க மட்டும்தான் அது கிளீன் பண்ணுமே ஒழிய டீப்பாக செட்டில் ஆகிருக்கக்கூடிய டர்ட்டோ இல்லை உங்களுக்கு டெட் செல்ஸையோ வந்து எந்த ஒரு சோப்பும் வந்து உங்களுக்கு கிளீன் பண்ணாது. அழுக்க மட்டும்தான் வந்து சோப்பை எடுக்கும். அதே சமயத்தில் டெட் செல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் வந்து செட்டில் ஆகிருக்கும். ஏன்னா 28 நாட்களுக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு வந்து நியூ செல் ஃபார்ம் ஆகும். அப்போ ஏற்கனவே ஷட் அவுட் ஆன டெட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின்லேருந்து எக்ஸ்ஃபோலியேட் ஆகாமல் ஸ்கின்குள்ளே அப்படியே செட்டில் ஆகிருக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அப்ரைடர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்ரைடர் யூஸ் பண்ணுறப்ப எப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின்ல செட்டில் ஆகிருக்கக்கூடிய டெட் செல்ஸ் வந்து அப்படியே எக்ஸ்ஃபோலியேட் ஆகிறத பார்க்கலாம். இப்போ இவங்க ஸ்கின்லேயே பாருங்கள், இவங்க எக்ஸ்ஃபோலியேட் பண்ண அந்த ஸ்கின்ல வந்து ஒரு ரெட்டிஷ்னஸ் தெரியுது இல்லையா, இது வந்து சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிற டெட் செல்ஸ் வந்து அப்படியே எடுத்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் லேயரில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் இதை வந்து எப்படி வெளியே கொண்டு வரோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெட் செல் ரிமூவர் ஒரு ஜெல் இருக்கும். இந்த ஆக்சுவலாக இந்த ஜெல் வந்து ஜப்பான்லேருந்து வருது. இந்த ஜெல்லை வந்து அப்ளை பண்ணி டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி காட்டுறோம். ஜெனரலாக பாருங்கள், இப்போ பாருங்கள் அவங்களுக்கு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணதுனால எவ்வளோ சீக்கிரம் டெட் செல் அப்படி தொட்டோனே வருது பாருங்கள். ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி எப்படின்னா டெட் செல்ங்கிறது ஒரு அண்டர்ஸ்டூட் திங்காக தான் இருந்துச்சு டெட் செல் அப்படிங்கிறது. இப்போ வந்து பாருங்கள் ஸ்கின்ல அப்படி பட்ட உடனே டெட் செல்ஸ் வருது பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ வந்து டெக்னாலஜி நல்லா முன்னுக்கு வந்துருச்சு. நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்வென்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. காஸ்மெட்டாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயோ போயிடுச்சு. மக்களுக்கு வந்து நல்ல அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஈவன் கிராமங்களில் இருக்கவங்க கூட ஒரு பேரலில் போய் சர்வீஸ் பண்ணிக்கணும், இல்லை கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தால் ஒரு தெரப்பியூட்டிக்கல் சர்வீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தே கம்மிங் ஃபார்வர்ட். இப்போ பாருங்க அந்த டெட் செல்ஸ் எவ்வளோ தூரம் எக்ஸ்ஃபோலியேட் ஆகி வெளியே வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த ஒயிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே டெட் செல்ஸ். முன்னெல்லாம் இந்த டெட் செல்ஸை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிரானியூல்ஸ் மாதிரி ஸ்க்ரப், ஆப்ரியாலம் ஸ்க்ரப் இல்லை ஏப்ரிகாட் ஸ்க்ரப், இந்த மாதிரி ஸ்க்ரப் போட்டு இல்லை ஜொஜோபா சீட்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஸ்க்ரப், இந்த மாதிரி ஸ்க்ரப் போட்டு ஸ்கின்னை போட்டு அழுத்தி எடுத்து ஒரு கிரானியூல்ஸால் ஸ்க்ரப்பை கொண்டு வருவாங்க, டெட் செல்ஸை கொண்டு வருவாங்க. இப்போ பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஃபெதரி டச்லேயே உங்களுக்கு வந்து இந்த உள்ள ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் வந்துடும். ஸோ டெட் செல்ஸ் வந்துட்டாலே உங்கள் ஸ்கின் வந்து ஒரு 60 to 70% ப்ரிப்பேர்டாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்க அந்த ஷைன் டெட் செல் போனதுக்கப்புறம் அந்த ஷைன் வந்துடும். சோ இதுக்கப்புறம் வைப் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராப்பர் அரோமா தெரப்பி அந்த மாதிரி கொடுக்க போறோம். சோ ஆயில் யூஸ் பண்ண போறோம். ஆமா, இந்த ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா பேஸ் ஆயில் வந்து கிரேப் சீட் ஆயில் எடுத்திருக்கேன். பொதுவாக கிரேப் சீட் ஆயில் வந்து சீட்ஸை வச்சு நம்ம என்ன ஆயில் எடுக்கிறோமோ
அந்த கரியர் ஆயில்ஸ் வந்து எப்பவுமே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஹேரை விட ஸ்கின்னுக்கு நல்லது சீட்ல இருந்து எடுக்கிற ஆயில். மற்றபடி இப்போ ஹேரா இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் நம்ம எடிபிள் ஆயில்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம், கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், ஈவன் ஆலிவ் ஆயில் கூட எடிபிள் ஆயில் தான், அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் நான் என்ன ஒரு ஒரு நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன் எசென்ஷியல் ஆயில்னு பார்த்தீங்கன்னா பெட்டிட் கிரெயின் அப்படிங்கிற ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ நம்மளோட நிறைய எபிசோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அரோமா ஆயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த பெட்டிட் கிரெயின் அப்படின்ற ஆயில் வந்து நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு ஆயிலா இருக்கு. ஸோ இதுக்கு இந்த ஆயிலோட ஸ்பெஷாலிட்டி எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஆயில் வந்து நீங்க எல்லாருமே வச்சுக்கிறது நல்லது. அது வந்து ஆரஞ்சு மரத்தோட ஆரஞ்சோட இலைகள்ல இருந்து எடுக்கிறது தான் பெட்டிட் கிரெயின் அப்படிங்கிறது. ஆக்சுவலா அரோமா தெரப்பியில பாத்தீங்கன்னா சில ஆயில்ஸ் வந்து வெர்சடைல் குணம் இருக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு அந்த ஆயில் வந்து இப்போ லாவெண்டர், டீ ட்ரீ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு நானே சொல்லியிருப்பேன். பட் பெட்டிட் கிரெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சோட ஃபேமிலி. இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட், அந்த பிளான்ட்டோட ஒரு 3 மருத்துவ குணங்கள் கொண்ட 3 எண்ணெய்கள் எடுக்கிறோம். அதாவது ஆரஞ்சு ட்ரீயோட பூலேருந்து நெரோலிங்கிற ஆயில் எடுக்கிறோம். அந்த ஆரஞ்சு ட்ரீயோட இலைகள்லேருந்து பெட்டிட் கிரெயின் எடுக்கிறோம். ஆரஞ்சு பழத்தோட தோல்லேருந்து ஆரஞ்சு ஆயில் எடுக்கிறோம். 3க்குமே 3 மருத்துவ குணங்கள் இருக்கு. இதில் இந்த பெட்டிட் கிரெயின் அப்படிங்கிற ஆயில் இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 டிராப்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கு பாருங்க. இந்த பெட்டிட் கிரெயினோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல சூப்பர்ஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஃப்ளாஸ், அது பிக்மெண்டேஷனாக இருக்கலாம், இல்லை டேனாக இருக்கலாம், இல்லை பிம்பிள் மார்க்ஸாக இருக்கலாம், இல்லை கருப்பு புள்ளிகள் மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸாக இருக்கலாம், ஒரு அன்இவன் டோன் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிட்டிங்லேயே வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. இப்போ நீங்கள் பியூட்டி பார்லர், பியூட்டிஷியன் வச்சுருக்கவங்க கூட நீங்கள் எனி மசாஜ் கொடுக்குறப்போ உங்களுடைய மீடியம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அதில் ஒரு 2 டிராப்ஸ் நீங்கள் பெட்டிட் கிரெயின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு அது நல்ல பாலிஷிங் கொடுக்கும். இதை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இதில் நீங்கள் 2 டிராப்ஸ் லெமன் ஆயில் எடுத்துக்கலாம், ஈவன் லெமன் கிராஸ் எடுத்துக்கலாம், லாவெண்டர் எடுத்துக்கலாம், ரோஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்கின்னோடைய தன்மை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அரோமா தெரப்பி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நிறைய மசாஜ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே நம்ம அப்ரைட் பண்ணிட்டோம். அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் ஒரு நீடிங் கொடுத்துட்டு இதுக்கு மேலேயே இதை க்ளீன் பண்ணாமல் இதுக்கு மேலேயே பேக் போடணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எந்த பேக் அப்ளை பண்ண போகிறோம்? இந்த பேக் வந்து ஒரு ரீஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடிய பேக். இதுக்கு இன்னொரு பேர் வந்து தலசோ பேக் அப்படிங்கிறது. தலசோ அப்படின்னா கிரீக்கில் வந்து சீன்னு அர்த்தம். அதாவது கடல் வந்து நமக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு கொடுக்குது. தலசோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரீக்கில் உங்களுக்கு அந்த கடல்வாழ் உயிரினங்கள், அதில் இருக்கக்கூடிய தாவரங்கள், இதுலேருந்து உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸில் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க, நிறைய இன்வென்ட் பண்ணியிருக்காங்கங்க. அதில் ஒரு வைட்டல் ரோல் தான் இந்த மாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தலசோ பேக் அப்படின்னு சொல்கிறது. ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ரீஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பேக் உண்டு. இந்த மாதிரி ஃபேஷியல்ஸ்லாம் வந்து யூஸ்வலாக யார் பண்ணிக்கலாம் மேம்? இது முக்கியமாக அந்த கல்யாண பொண்ணுங்க, அது இல்லாமல் ஒரு இன்டர்வியூக்கு போகிறவங்க, இல்லை ஷோ, ஸ்பெஷல் ஈவென்ட் ஷோ இந்த மாதிரி போகிறவங்க, மாடல்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஸ்கின் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ப்ரொலாங்டாக மேக்கப் போட்டிருப்பாங்க, வெளியே அலைஞ்சிருப்பாங்க. இப்போ கல்யாண பொண்ணுங்கள்லாம் ஷாப்பிங் அப்படி இப்படின்னு போயிருப்பாங்க, இல்லை இதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிருந்திருப்பாங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஸ்கின் பாலிஷிங்கிற ட்ரீட்மெண்ட் வித்தவுட் கெமிக்கல், இல்லை 1% கூட கெமிக்கல் கிடையாது. ஸோ ஸ்கின்னுக்கு எந்த ஹார்ம் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னோடைய டைப் தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல்ஸ் பண்ணுறப்போ கல்யாணத்தப்போ ரொம்ப பொலிவாக நல்ல ஒரு எல்லோ டென்ட்டோட ஸ்கின் நல்லா இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்கின் பாலிஷிங் ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி எடுக்கலாம் அண்ட் யார் எடுக்கலாம்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லான குறிப்பு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம செக்மெண்ட்ல. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்ஸ்.